ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாய், நம்மை காத்து கொள்ளும்படியாய் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இழப்புகள், பாதிப்புகள் இருந்தாலும் மடிந்து போகாதபடி இதுவரையும் கர்த்தருடைய கரம் நம்மை காத்ததே, அதற்காய் நன்றி சொல்லி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்து போகவில்லை என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, வேலைகள்ல, தொழில்ல, படிப்புல, பயணங்கள்ல எத்தனையோ விதமான இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். நாம் நினைத்ததற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான இழப்புகளும் கூட உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு நம்மை இதுவரையும் காத்து நடத்தினபடினால் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனையில் வர வேண்டியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். வந்திருக்கிற நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படி தொடர்ந்து கர்த்தர் நம்மை பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. அந்த பாடலை பார்த்து கொள்ளுங்க. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கேதம் பாடிது போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கேதம் பாடிது போற்றியே பணிந்திடுவோம். கடந்த நாட்களில் எல்லாம் அவருடைய கரங்கள் கனிவோடு நம்மை அணைத்தது. எத்தனையோ போராட்டங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் கூட, நாச மோசங்கள் மத்தியிலும் கூட அவருடைய கரம் நம்மை கனிவோடு நடத்தினது, காத்தது. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் கீதம் பாடினேன் போற்றியே பணிந்திடுவோம்.
அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடிது போற்றியை பணிந்திடுவோ. யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோ. தூய தேவன் துதித்திடுவோ. நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓயா புகழுடன் கீதம் பாடித்து பணிந்திடுவோ. அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடித்து போற்றியை பணிந்திடுவோ. கழுகுக்கு சமமாய் நம்பயது திரும்பவும் பால வயதாகோ. கழுகுக்கு சமமாம் நம்பயது திரும்பவும் பால வயதாகோ. புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பே நம்பாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோ. நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓயா புகழுடன் கீதம் பாடிது போற்றியை பணிந்திடுவோ. அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடிதின் போற்றியை பணிந்திடுவோ. தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவா. தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவா. எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். துதித்திடுவோ. நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓயா புகழுடன் கீதம் பாடித்து போற்றியை பணிந்திடுவோ. அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடித்து போற்றியை பணிந்திடுவோ. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருளென்றும் நிறுத்தியதே, கர்த்தரின் கரம் என்றும் நம்மை நிறுத்தியதே. கண்மணி போல கடைசி வரைக்கும் காத்திடும் கர்த்தரை போற்றி பாடிடுவோம். இதுவரைக்கும் நம்மை
பல பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் மத்தியிலும் கூட, சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் மத்தியிலும் கூட, பல இழப்புகள் மத்தியிலும் கூட நலமுடன் நம்மை காத்து கொண்டு வந்தார். இன்னும் கடைசி வரை நம்மை காக்கவர் போதுமானவராயிருக்கிறார். நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கேதம் பாடினேன் போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கேதம் பாடினேன் போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோர்தானை போல் வந்த துன்பங்களையும் இயேசுவின் பலன் கொண்டு கடந்து எல்லாவற்றையும் கடந்து வந்து இந்த இடத்துல நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் அவரை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும், நன்றியோடு பாட வேண்டும். ஆகினால் நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை எடுத்துக்கொள்வோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவே வல்லவே போவானவே வார்த்தையில் உண்மையுள்ளவே. வல்லவே நல்லவே போதுமானவே வார்த்தையில் உண்மையுள்ளவே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ போன்ற தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இயேசு நமக்கு முன்னால் கடந்து போறதுனாலே நாம் கலங்கிடவோ திகைத்திடவோ வேண்டாம். கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது அந்த மதில்கள் இடிந்து விழுகும். எது தடையாய் இருந்ததோ அவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலின் கீழாய் விழுந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய தடைகள் நம்முடைய காலுக்கு கீழாய் மாறும். விசுவாசிப்போம். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ
போதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகை தேடாதே, துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகை தேடாதே, துதியினால் இடிந்து விழு. நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சோர்ந்து போகக்கூடிய அநேக சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, மற்றவர்களால் பிரச்சனை, நமக்கு நாமே பிரச்சனை. சோர்ந்து போகக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அவைகளெல்லாம் கடந்து வந்தாலோ, அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலோ, அவருடைய ஸ்துதியின் சத்தத்தினாலே நம்மை நிரப்பி நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை நடத்துவார், அதை விசுவாசிப்போம். துன்மார்க்கரேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கரேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் உள்ளம் நிறைந்த சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரமாத்துமா ஆவியானாலோ சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரமாத்துமா ஆவியானாலோ சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி கடந்து போவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறோமோ அந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணக்கூடியவர், அந்த இடத்துல இறங்கி வரக்கூடியவர். நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாய் உண்டு. ஆனாலும் அவரை நாம் அழைக்கணுங்கிறது இல்லை, பாடல் இருக்கிறதுனால நம்ம அதை பாடுறோம். நாம் குடி வரும்போது அவர் நம்மோடு அவர் சேர்ந்திருக்கக்கூடியவர். அல்லேலூயா. அதனால் தேவனை திருத்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள என்று போடப்பட்டதுனால பாடுறோம். அவர் நம்மத்திலே இருக்கக்கூடியவர்.
அல்லேலூயா. கர்த்தரை உணர்ந்து பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவல் நெழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோ. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோ. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இதுவரையும் நம்முடைய கால்கள் வலுவாதபடி அவர் காத்து கொண்டார். ஆவி ஆத்ம சரீரத்திற்குரிய நடைகள் நாம் வழுவி போகாதபடி நம்முடைய நடைகளை அவர் ஸ்திரப்படுத்தினார். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை விட்டு நாம் பின்மாற்றத்தில் போய்விடாதபடி கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டார். அவர் கிருபையால் இன்னும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதை விசுவாசிப்போம். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ, எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ. கல்மணி போல காத்தருளு, கிருபையால் நிதம் வழி நடத்தோ. கல்மணி போல காத்தருளு, கிருபையால் நிதம் வழி நடத்தோ. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நமக்கு உதவி பெற்றிட நம்முடைய இயேசுவானவருடைய செயலை இறங்கி வருகிறார். நமக்கு எதிராய் வரக்கூடியதான பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய், சாத்தானை ஜெயிக்கும்படியாய் அவர் நம்மோடு கடந்து வரக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு கொடுத்த பலத்தோடு கூட உலக ஓட்டத்தில் ஆகட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியத்தில் ஆகட்டும், நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்றே வாழ்ந்திடுவோ. சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்றே வாழ்ந்திடுவோ. சாத்தானை என்று ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோ. சாத்தானை என்று ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களிலெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவத சாயலாய் மாறிடுவோம். வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் ஓட கற்றுக்கொள்ளும் போது, நாம் நடக்க கற்றுக்கொள்ளும் போது, நம் உலகத்தில் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த நாட்கள் முடியும் வரையும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதை விசுவாசிப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவசாயலாய் மாறிடுவோ. வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவசாயலாய் மாறிடுவோ. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கும்போது அவருடைய முடிவுக்கு சமீபமாயிட்டோம். இது நாம் மாத்திரம் சொல்லலை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் சொல்லக்கூடியது. நாம் கடைசி நாட்களில் வந்துட்டோம், கலியுகத்துக்குள்ளே கடந்து வந்துட்டோம். எப்போ என்ன நடக்கும் என்று தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இயேசுவானுடைய வருகைக்கு அடையாளமாய் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம், நம்மை காத்து கொள்ளுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம், அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எத்தனை நல்லவர். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட முடிந்த அத்தனை பேரும் முழங்கால் படியிடுவோம். இந்த நாளில் நாம் கர்த்தருக்குள்ளாய் நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தருக்குள்ளாய் நம்மை விட்டு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணின் மணியை போல் அவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்.
கடைசி வரையிலும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே ஒரு முறையாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கு சபைகளில் பொதுவாக அந்த வார்த்தைகள் கிடையாது. ஆராதனை, நம் சபை உட்பட நான் சொல்லுகிறேன், ஆராதனை என்று சொல்லி திரும்ப திரும்ப பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர நம்மை கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து, நம்மை கர்த்தருக்குள்ளாய் தாழ்த்தி, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஒரு 15 அல்ல 20 வருடத்திற்கு முன்னால் அந்த சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் மாறி போனது. எனக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்ட நேரம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, நான் எந்த பாவமே செய்யலை, நான் நல்லா இருக்கிறேன், நன்றாக நடக்கிறேன், செய்கிறேன் என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. உலகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதே சமயத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் நம்முடைய முதுகின் பின்னால் எரிந்து போட்டார். அதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் நம்ம அறியாதபடி பாவம் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. நாம் அறிந்து செய்வதல்ல. சரீரத்தில் அழுக்குகள் எப்படி நம்மை ஒட்டி கொள்ளுகிறதோ அதே போன்று நாம் அறியாதபடி சில பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. அதே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வேமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று சொன்னது போல், அதை சொன்னது யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். அதுதான் ஆராதனை. ரோமர் 12:1 யாராவது வாசிங்க, அப்படியே ஜெபத்தோடு கூட இருப்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்பது ஆகினால் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை தேவனுக்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். நமக்கு வேதனைகள் ஏன் வருகிறது? அநேக நேரம் நாம் மற்றவர்களை கையை காமிக்கிறோம். மற்றவர்களாய் இருக்கலாம், மற்றவர்களை கொண்டு இருக்கலாம், ஆனால் அதற்கு முழு காரணம் நாம் தான். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்றவன் சொல்லுகிறான். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. 2 மாதத்தை முடித்து இந்த 3வது மாதத்துடைய 2ஆம் தேதியிலே வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்களை நாம் இந்த 2 மாதத்திற்குள்ளாகத்தான் சொல்லுகிறேன். எவ்வளவு வியாதிகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு பண நெருக்கடிகள், எவ்வளவு வேலையிலும் தொழிலும் போராட்டங்கள், பயணங்கள்ல எவ்வளவு விபத்துகள். நாம் யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ
அவர்களெல்லாம் நமக்கு விரோதமாய் கரங்களை நீட்டினார்கள். நாம் யாரெல்லாம் நம்பினோமோ அவர்களெல்லாம் நம்மை தவறான வார்த்தைகளினால் குத்தினார்கள். இது நாம் அனுபவித்த ஒன்று. இந்த 2 மாதத்திற்குள்ளாக இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு என்று சொன்னது போல நம்முடைய யுத்தங்களை மேற்கொள்ள நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கொஞ்ச நேரம் நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது? உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்குது? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? சரீர பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்குது? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் பிரியப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போகிறாயா? கர்த்தர் விரும்பாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகிறாயா? வெளி தோற்றத்தில் நாமெல்லாம் வெள்ளை ஆடைகளை உடுத்திக் கொண்டு உட்கார்ந்திருக்கலாம், நிற்கலாம், பிரசங்கிக்கலாம், பேசலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆட்படுத்துகிறேன் என்று சொன்னது போல நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்குள்ளாய் ஒடுக்கி அவருக்குள்ளாய் விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் அவர் வரும்போது முற்றிலும் கரைபடாததாய் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். அந்த நிலைமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகும்படி, அந்த நிலைமையிலே கர்த்தர் நம்மை நடத்தும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததான நன்றி ராஜா, நம்முடைய குடும்பத்தில் வந்ததான, நம்ம தொழிலில் வந்ததான, தனிப்பட்ட நிலைமையில் வந்ததான எல்லா காரியங்களையும் சற்று தியானித்து இதற்கு காரணம் யார்? நான் தான் என்று ஒத்துக்கொண்டு, அப்பா என்னை ஒரு முறையாய் நீங்க மன்னிங்க ராஜா, இனி இந்த காரியத்திற்குள்ளாய் நான் கடந்து போகாதபடி என்னை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொண்டு சொல்லாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர், முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர், முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர், எல்லா விதத்திலும் பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர். எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த நிலைமையில் நம்மை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று அவர் திட்டம் கொண்டு இருக்கிறாரோ அந்த விதத்தில் அல்லாஹ் நம்மை பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர் நம்முடைய தேவாதி தேவனாய் இருக்கிறோம். நிச்சயமாய் அதை செய்வார். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அல்லாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவாலயமே. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அறியாதபடி சில பாவங்கள் நம்மை தொடுகிறது, நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அதற்காகத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது. கர்த்தர் அவர் வேலியடைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். அவருடைய வேலி எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அதை நம்ம விசுவாசிப்போம். அதற்காகத்தான் நம்ம அறிக்கை செய்கிறோம். நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஆடைகளில், நம்முடைய சரீரத்தில் அழுக்குகள் படிகிறது போல சில நேரம் நம்முடைய மனதிலும் சரீரத்திலும் அந்த பாவங்கள் நம்மை அறியாதபடி ஆட்கொள்ளுகிறது. அதற்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்வோம்.
நம்மை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்வார். நாளை வந்த நம் ஒவ்வொருவரோடும் ஆவியானோர் தொடர்ந்து இடைப்படுவார். அந்த விசுவாசத்தோடு எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 என்று ராஜா. எங்களை அதிகமாய் நேசித்து விளையாடுத்துற நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, எங்களை 2 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்தீர். அதுக்காக நன்றி ராஜா. இந்த 2 மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் ஆண்டவரே, எவ்வளோ ஏமாற்றங்கள் ஆண்டவரே, எவ்வளோ நிந்தைகள் ஆண்டவரே, எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே, அவைகளின் மத்தியில் ஆண்டவரே எங்களை இந்த நாள் வரையும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே. அதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினதே. அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தில் ஆண்டவரே இந்த 2ஆம் தேதி ஆண்டவரே எங்களை காண கிருபை கொடுத்தீரே. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் வருகிற தினங்களில் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த ஆராதனையில் ஆண்டவரே வரவில்லை இல்லை என்றால் இந்த ஆராதனை ஆண்டவரே வீணும் வெறுமாய் போகுமே. அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, 1-2 பேர் ஆண்டவரே எங்கே என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா. உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாடல் ஆராதனை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, சங்கீதம் பாகம் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே காணிகை பாகத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா. அதே போல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாய் வர நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அந்த உம்முடைய மன்னாவை ஆண்டவரே பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மன்னாவை உம்முடைய வசனத்தை ஆண்டவரே விட்டு கொடுக்கிறீரே. அதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை தியானித்து ஆண்டவரே அதன்படி நடக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்படைக்கிறது நன்றி ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த தடைகள் இருக்கிறதோ ஆண்டவரே அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவரே எடுத்து போட்டு ஆண்டவரே மிக சீக்கிரத்திலே ஆண்டவரே அவர்களை சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் இந்த இடத்தில் ஆண்டவரே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்படைக்கிறது நன்றி ராஜா. நீர் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நன்றி ராஜா. உடைய கிருபையினால் ஆண்டவரை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மெய்பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படி வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். 49வது சங்கீதத்தில் 11வது வசனத்திலிருந்து முடிய மாறி மாறி வாசிக்கலாம். 49வது சங்கீதம் 11 முடிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்லுவதும் இல்லை. அவன் என்றென்றைக்கும்
காணாதே தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். ஆமேன். அப்படியே உட்காருவோம். கடந்த வாரத்திலே நான் சொல்லும்போது சொன்னேன், நாம் தொடர்ந்து வாசித்து வர்ற பகுதி, திடீரென்று நாம் இந்த பகுதியை வாசிக்கலை. இப்படி தொடர்ந்து வாசித்து வர்ற பகுதியில் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு பகுதி, மரணத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு பகுதி. அது கர்த்தருடைய திட்டம். நம்ம தொடர்ந்து இது பார்த்து வர்றோம். இதுலேயும் அதான் வாசிக்கிறோம். இதில் 2 காரியங்களை குறிப்பிட்டு சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போகிறேன். அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் கணம் அதான் மதிப்பு மரியாதையோடு கூட செல்வாக்கோடு இருக்கிற மனிதன் நிலைத்து, அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவன் உலகத்தில் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. எத்தனையோ தலைவர்கள், ஆமாம், ஆடம்பரமாய் வாழ்ந்தவர்கள், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, மரித்து போனார்கள். அதான் சொல்லுது, எவ்வளவு கனம் பொருந்தினவனாய் இருந்தாலும் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அழிந்து போகும் மிருகம்னா அந்த மிருகத்தினால யாருக்கும் எந்த பயனும் இல்லை, அதுபோல மாறி விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கு. கடைசி வசனத்தை வாசிங்க. கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனிதன். ஆமா, அப்ப அவன் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் உள்ளவன், கனம் பொருந்தினவனாய் இருந்தாலும் அவனுக்கு என்ன தேவை? அறிவு தேவை. அவன் அறிவில்லாமல் நடப்பான் என்று சொன்னால், அறிவில்லாமல் நடந்து கொள்வான் என்று சொன்னால், அவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக வரும்போது 16 வாசிப்போம். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் 17 வாசிப்போம். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலோ அவன் எதையுமே கொண்டு போவது இல்லை. நமக்கு தெரியும், உலகத்தில் மரிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஆமாம், அந்த காலில் கட்டி இருக்கிற அந்த கட்டை கூட என்ன செய்வாங்க? கழட்டிடுவாங்க. இடுப்பில் ஏதாவது இருக்கான்னு பாரு, கழுத்தில் ஏதாவது இருக்கான்னு பாரு, கைகளில் ஏதாவது இருக்கான்னு பாரு என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் துடைத்து எடுத்து தான் அனுப்புகிறார்கள். ஏனென்றால் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. அதோடு மாத்திரமல்ல, அடுத்த வரியில அவன் மகிமை அவனை பின்பற்றுவதில்லை. உலகத்தில் எவ்வளவு பெருமை உள்ளவனாய் இருந்தாலும், எவ்வளவு மேன்மை உள்ளவனாய் இருந்தாலும், எவ்வளவு படித்தவனாய் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் உள்ளவனாய் இருந்தாலும் இந்த உலகத்தோட முடிந்து போகுது. அது பரலோகத்திற்குள்ள நரகத்திற்குள்ள நம்ம 2 இடம் தான் இருக்குது. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். இந்த 2 இடத்திற்கும் அது என்ன செய்யாது? போகாது. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் நம் கர்த்தருக்குள்ளாய் எப்படி இருந்தோம் அந்த விசுவாசம்தான் நம்மை அங்கு கொண்டு போகும். எந்த அளவுக்கு நாம் ஊழியம் செய்தோம், மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு சாட்சியாய் இருந்தோம், மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு மாதிரியாக இருந்தோம், இதுதான் நம்மோடு கூட அங்கே வர்றதே தவிர உலகத்தில் இருந்ததானே நம்முடைய பெருமைகள், நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய அந்தஸ்துகள் ஒன்றும் வராது, படிப்புகள் ஒன்றும் வராது. எல்லாம் வெறும் குப்பையாய் உலகத்தோடு நின்றுவிடும். உலக மனிதர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் அவர்களோடு வரப்போறதில்லை, அதுவும் உலகத்தில் நின்றுவிடும். அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. கர்த்தர் அந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாம் 2 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவது அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நில்லுங்க. நாளைய தினத்தில் சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது.
இல்லையா? யாக்கோபு 1:4 வாசிப்போம். யாக்கோபு 1:4. இராமல் பூர்ணராயும் இருக்கும்படி 7வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அப்படிப்பட்ட மனிதன் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் இருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், நம்மெல்லாம் பெரிய ஞானவான் கிடையாது. ஞானத்தில் குறைவுள்ளவர்களை தான் கர்த்தர் ஞானவானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படித்தான் நம்ம பிள்ளைகள் படித்து வந்திருக்குது. படித்து பாஸ் பண்ணவங்க கூட அப்படித்தான் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். இஸ்ரேலிய பிள்ளைகளுக்கும் எகிப்திய பிள்ளைகளுக்கும் பெரிய வேறுபாடு இருந்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வேறுபாடை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்க அந்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். ஒன்று. இன்னொன்று, நீதிமொழிகள் 21 கடைசி வாசிங்க. 21 கடைசி. குதிரை யுத்த நாளுக்கு, வேதத்துல குதிரை மனிதர்களுக்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அப்ப நீங்க எந்த அளவுக்கு படித்து அந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்க பகுதி, முயற்சி எடுக்கிறது. ஆனால் வெற்றி கிடைப்பது கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. நிச்சயமா இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி, பயத்தை எடுத்து போடும்படி, பயணங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி ஏவப்பட்ட ஒருவர் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 2வது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டருடைய மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு இமானுடைய திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அது அல்ல, அது 2வது. இந்த பகுதியில் உள்ள ஒரு நபர் அவர்களை எந்த அளவுக்கு மனநோவுக்குள்ளாய் கொண்டு போக வேண்டுமோ அந்த அளவுக்கு பேசி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள ஒரு நபர், அது எங்களுக்கு தெரியாது. அது அடக்கமெல்லாம் முடித்து வந்ததுக்கு பின்புதான் அந்த சம்பவங்கள் தெரியும். எனக்கும் இமானுக்கோ தெரியாது. அந்த நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த நபரை கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதியாயிருந்தால் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். இல்லை என்றால் அக்கினி தழலை கர்த்தர் தலையிலே குவிப்பார். நம்ம அக்கினி தலையிலே குவிக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க போறதில்லை. ஆமா, அந்த நபர் ரட்சிக்கப்படட்டும். அந்த நபர் கர்த்தருக்குள்ளாய் வரட்டும். அந்த நபரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க போறோம். அது நம்முடைய கடமை. உனக்கு விரோதமாய் வர்றவங்களுக்காக நீ என்ன செய்? ஜெபம். சத்துருவுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எந்த அளவுக்கு அவர்களை மனமடிமாக்க வேண்டுமோ, தூஷிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் தூஷித்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆமாம், தெரிந்திருந்தாலும் ஒன்றும் செய்ய போறதில்லை. போய் ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்டு அடுத்த சொல்யூஷன் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்க போகிறோம். ஒன்றும் அவங்ககிட்ட பிரச்சனைக்கு வம்புக்கெல்லாம் போகிறவங்க இல்லை. அதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அதனால் எல்லாம் முழங்கால் படிவனும் கண்களை மூடுவோம். இந்த சம்பவத்திற்காய் அந்த நபரை கர்த்தர் தொடும்படி, அந்த நபரை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படி, அந்த நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அந்த நபருக்காய் ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சகோதரிக்காக உடைய சமூகத்தில் வருகிற ராஜா, என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அப்பா மகளை தொடும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ராஜா.
தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு தேவ மனுஷிக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா அந்த அமன் ஆண்டவரே அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே அந்த மனமடி வாக்கின் அந்த சகோதரி ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் இந்த சகோதரியை மன்னிக்கிற ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் அந்த மகளை நீ சந்திப்பீராக ஆண்டவரே. அப்பா அந்த மகளை நீர் தொடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில நாங்கள் முற்றிலுமாய் வைக்கிற ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அந்த மகளை தொட்டு ஆண்டவரே அந்த முழு குடும்பத்தையும் நீர் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த காரியத்தை கொண்டு நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. எசப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா அந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான், அந்த கல் எவன் மீது விழுமோ அவன் நசுங்கி போவான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய கரந்தாமே ஆண்டவரே. அப்பா அந்த மகளோடு கூட இருந்த ஆண்டவரே அந்த மகளை நீங்க வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிற ராஜா. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களா எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கி செய்தார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். எந்த சம்பவத்திற்காய் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபித்து கொண்டிருங்க. நிச்சயமா நம்முடைய யோபு சொன்னது போல் அந்நிய கண்களினால் நம்ம கண்களினால் அதை பார்ப்போம். அந்த சமயத்தில் அது யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் தொடர்ந்து இந்த நாளில் ஆராதனையை கர்த்தர் முற்றிலும் இன்னும் பொறுப்படுத்தி நடத்தும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். சௌரன் ஜோமணி அவர்கள் முன்னால் வந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரிகள் வாங்க, தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரில் என்றும் மகிழ்ந்திருப்போம், இருதய விருப்பம் நிறைவேற்றுவார். அவரில் என்றும் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அதே போல் இந்த நேரலையிலே கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்களையும் அவர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகையில் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து போதும் எங்கெங்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரும்போது சீஷர்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு வாக்குத்தத்தம் அது. இயேசுவானவர் பரமேறின பின்பு, அதாவது அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். யார் சொன்னது இது? இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர் உயிரோடு, அவர் பாடுபட்டு உயிரோடு எழுந்ததற்கு பின்பு, அது அந்த 3வது வசனத்தை வாசிங்களா. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, ஆமா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்களை பேசி திஷ்டாந்தரங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தத்துருவமாய் காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இது முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர்
நல்ல ஆலோசனையை சொல்றாரு. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் கடந்து போய் சாட்சிகளாய் நிற்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தாவின ஒண்ணு இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் அநேக சபைகள்லையும் இருக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? துள்ளி குதிக்கணும், கைகளை வேகமாய் தட்டணும், அவர்கள் இருக்கிற இடம் விட்டு இடம் மாற வேண்டும், ஓலமிடணும், கூச்சலிடணும். அப்பதான் அது என்ன? பரிசுத்தாவி. இல்லைன்னா அது பரிசுத்தாவி இல்லை. நீங்க வேதத்துல எந்த இடத்துல பாருங்க நீங்க ஓலமிட்டார்கள் என்று கிடையாது. இது காலப்போக்கில் சிலர் கொண்டு வந்த நடைமுறைகள். அது இந்த கிறிஸ்தவம் காலப்போக்கில் அப்படியே மாறிக்கொண்டே வருகிறது. காலப்போக்கிலே மாறிக்கொண்டு வருகிறதனுடைய அடிப்படை தான் அது. அப்போ பரிசுத்தாவி வரும்போது அந்த இடம் அசைகிறது. அதுக்காக கட்டடங்கள் அசைகிறது இல்லை, அந்த ஆத்துமாக்களுக்குள்ள ஒரு அசைவு ஏற்படுகிறது. மறந்து போகக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் சாட்சியாய் நிற்கிறான் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாதபடி அவன் சாட்சியாய் இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது அவனுக்குள்ளாய் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நேற்றைக்கு தான் மேலே போனோம். தம்பி டேனியும் இமானும் சேர்ந்து தான் அவன் இமான் ரூமை ரெடி பண்ணாங்க. மேலே போனோம். இந்த ஒரு வாரம் இங்கே தான் படுத்து இங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் வெளியில் உட்கார்ந்து அந்த வேதவசனங்களை வாசிக்கும் போது, இந்த அப்போஸ்தலர் பகுதியிலே வாசிக்கும் போது ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு இடைப்பட்டார். இந்த வசனத்தை கொண்டு என்னோடு இடைப்பட்டார். அதைத்தான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சில நாடுகளை சொல்லி, சில சூழ்நிலைகளை சொல்லி, சில இடங்களை சொல்லி அங்கே நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆகையினால் நான் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள் அந்த நம்பிக்கை உண்டு, எனக்குள் அந்த விசுவாசம் உண்டு. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விசுவாசங்கள் வேண்டும். ஆமா, கைதட்டி ஆடி கூச்சல் போடுறதுனால மாத்திரம் அவர் அல்ல. அப்படி என்றால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த ஆலோசனையை சொல்றாரு. இது ஆலோசனையா கூட சொல்லல. அந்த வசனத்துல கடைசி வரியில என்ன வாசிக்கிறோம்? நம்ம வாசித்த 5 கடைசி வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையாயிட்டார். அவர்களுக்கு இன்னும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படவில்லை. சீசர்களுக்கு இயேசுவானவர் கூட இருந்தார், அவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. ஏன்னா அவர் சொல்லுமா, நான் போகிறேன், உங்களை தேற்றும்படி தேற்றவாளன் இங்கே அனுப்புவார். பரிசுத்தாவியானவருக்கு பல பெயர்கள் உண்டு, அதில் தேற்றவாளனை இங்கே அனுப்புவார் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பாருங்க, நிறைய சம்பவங்கள் நம்ம அதில் வாசிப்போம். அப்போ இங்க வரும்போது நீ எருசலேமை விட்டு கடந்து போகாதப்பா. இந்த பெந்தோகோஸ்தே என்றால் 50 என்ற அர்த்தம். 40வது நாள் அவர்களுக்கு கட்டளை, 40 நாள் அவர்களோடு பேசினார், அவர்களோடு உறவாடினார். 50வது நாள் பரிசுத்தாவியானவர் இறங்குகிறார். அங்கே 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்திலே பரிசுத்தாவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நான் உங்களுக்கு கோடிட்டு இப்ப சொல்றேன். அப்போ கட்டளையாய் சொல்லுகிறார், நீ எருசலேமை விட்டு எங்கேயும். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அவரு அவங்க எருசலேமை விட்டு எங்க போறாங்க?
எங்கே போக போகிறாங்க? ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கு 9 மணி ஆகிற வரைக்கும் யாரும் வெளியே போக மாட்டேங்க. சில இயற்கை உபாதைகளுக்கு வெளியே போகிறீங்க, அது வேற வந்து உட்காடுறீங்க இல்லையா? உங்கள் பேக்கை தூக்கிக்கிட்டு உங்கள் பையை தூக்கிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு யாரும் போகிறவங்க கிடையாது 9 மணி முடிகிற வரைக்கும். அப்படி இருக்கும்போது நான் 9 ஆகாமல் யாரும் போகாதீங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? 9 ஆகாமல் யாரும் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அர்த்தம் இல்லை. அதில் யாரும் போக மாட்டேங்க. 9 மணிக்கு தான் போவீங்கன்னு எனக்கு தெரியும். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் ஒரு 2 பேர் வெளியே போயிட்டு வந்து உட்காருங்கிறது வேறு. அப்படி அவங்க எருசலேமில் இருக்கும்போது, எருசலேமில் தான் இருக்கிறாங்க, எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று ஏன் சொல்லணும்? சீசருடைய மனநிலைமையை அவர் அறிந்திருந்தார். சீசருடைய மனநிலைமையை அவர் அறிந்திருந்தார். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிரோடு எழுந்ததுக்கு பின்னாடி 2 சீசர்கள் எம்மாவூருக்கு புறப்பட்டு போனாங்க. மற்றவங்களாம் அங்கே இருந்தாங்க. எம்மாவுன்ற ஊருக்கு கடந்து போனாங்க. இயேசுவானவர் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவங்க கேட்குறாங்க, நீ ஊருக்கு புதுசாயா? இந்த மாதிரி எங்களுடைய தலைவரை இயேசுவானவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அந்த சரீரத்தையும் காணோம், சிலர் வந்து உயிரோடு எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல என்று அவரிடத்திலே அவரை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அநேக நேரம் அவரை குறித்து அவர்கிட்டே புலம்புவோம். ஏன் ஆண்டவரை எனக்கு இதை செஞ்ச, ஏன் ஆண்டவரை எனக்கு இது செய்யலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படி அவரிடத்துல அவரை குறிச்சா புலம்பிக்கிட்டு இருப்போம் நாம் அநேக நேரம். இந்த இடத்துல நின்று நான் சொல்லுகிறேன், எந்த காரியத்தை குறித்தும் தேவனிடத்துல ஒரு கேள்வியும் இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. ஏன் ஆண்டவரை இந்த சம்பவத்தினை அனுமதித்தீர், ஏன் இந்த காரியம் நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது என்று சொல்லி சிஸ்டருக்கு ஆப்ரேஷன் பண்ண நாட்களிலிருந்து இமானுக்கு சில பாதிப்புகள் வந்தது படிக்கும்போது, அந்த நிலைமையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை என் வாயிலிருந்தோ சிஸ்டர் வாயிலிருந்தோ இமான் வாயிலிருந்தோ வரல. ஏன் எங்களுக்கு மட்டும் இதை அனுமதிச்சேன், ஏன் இந்த காரியத்தை நடந்துச்சு இது வரைக்கும்? சில வேளை எனக்கு தெரியாமல் சிஸ்டர் கேட்டிருக்கலாம். எல்லா நேரமும் நான் கூட இல்லை இல்லையா, எனக்கு தெரியாம கேட்டிருக்கலாம், கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, கேட்டிருக்கலாம். நான் இது வரைக்கும் ஏன் இந்த சம்பவத்தை எங்களுக்கு வாக்கிய பண்ணுங்கன்னா கேட்கல. என்ன, அவர் அறியாதபடி ஒன்று நடக்காது. அல்லேலூயா. அவர் அறியாதபடி எந்த காரியமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆமா, இவங்க அவரை குறித்தே அவர்கிட்ட பேசிட்டு போறாங்க. பொழுது போயிடுச்சு, வீட்டுக்குள்ள போனோம், அவங்கள விட்டுட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி காட்டுறாரு. அப்பதான் அவங்க 2 பேர் சொல்றாங்க, பொழுது போயிடுச்சு, இரவு ஆயிடுச்சு, எங்களோடு கூட வாங்க. வீட்டுக்குள்ள போறாரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். அப்படிதான் வாசிக்கிறோம். அதை வாங்கின மாத்திரத்தில் அவர் மறைந்து போனார். இப்பதான் அவங்க சொல்றாங்க, ஐயோ, வந்தது நம்முடைய கர்த்தர் இயேசுவானவர், நாம் அறிந்து கொள்ளலையே. அவர் வரும்போது நமக்கு எவ்வளவு வேத வசனங்களை சொல்லிட்டு வந்தாரு. அப்பெல்லாம் நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சே. கொழுந்து விட்டு எரிஞ்ச நேரம் உணர்வு இல்லை, கொழுந்து விட்டு எரிஞ்ச நேரம் உணர்வு இல்லை, அவர் போன பின்புதான் அதை உணர்றாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான்.
அநேக நேரங்களில் அந்த நன்மைகள் இருக்க வரைக்கும் நமக்கு அது தெரியாது. அந்த நன்மைகளை இழந்ததற்கு பின்புதான் ஐயோ இதை நான் இழந்து போனேன் என்று நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அதை மனசுல வச்சுத்தான் சொல்றாராங்கிறது எனக்கு தெரியல. எருசலேமை விட்டு போகாமலும் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவங்க இருக்கிறது எருசலேமில் தான் இருக்கிறாங்க, போனாலும் போயிடுவாங்கங்கிற எண்ணத்துல தான் சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இங்க போடலை. அதோடு மாத்திரமல்ல, இவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பு அதை நம்பாத சீசர்கள் சிலர் அங்கே இருந்தாங்க. அதில் அவர்களுக்கு தலைவனாய் இருந்தவன் யார்? பேதுரு. அவன் சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் போறேன், நீ வாரையா? நம்ம பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாடு மேயிற மாடை நக்கற மாடுக்கு எடுத்துச்சான். ஒரு பழமொழி அது. ஒரு மாடு அழகான புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் ஒரு மாடு வருது, இந்த மாட்டை நக்கிக்கிட்டே இருக்குது ஆக்க வச்சு. அந்த மாடு எங்க போற அந்த புல்லு மேயும்? அப்போ அந்த மாட்டை இந்த மாடு கெடுக்குது. அதுபோல அவன் மாத்திரம் போனா போதுங்கிறது இல்லை, கூட இருந்தவர்களையும் அவன் என்ன சொல்கிறான்? நேரடியாய் வாங்கன்னு கூப்பிடல. ஏன்னா அன்னைக்கே அந்த பாலிசா பேசி இருக்காங்க. ஏன்னா நாமும் சில நேரம் யாரிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால், யாரிடத்தில் வாங்க வேண்டும் என்றால், கொடுக்க வேண்டும் என்றால், இப்படி சில பாலிசான காரியங்களை நாம் என்ன செய்வோம்? பேசுவோம். தானாய் அந்த காரியத்தை அவர்கள் நமக்கு செய்து விடுவார்கள். இது நமக்கு மனிதர்களாகிய நமக்கு கைவந்த கலை. நமக்கு மாற்றம், அதாவது உள்ள இருக்கிறவங்க நான் சொல்ல வரல, மனிதர்களுக்கு இது கைவந்த கலை. எப்படி பேசினால் எந்த காரியத்தை அவர்களிடத்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து பேசக்கூடிய மனிதர்கள். இது அன்றைக்கு அப்படித்தான் பேசி இருக்கிறான் பேதுரு. அவன் சொல்லும்போது சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன். ஆமா, கூட இருந்தவங்களும் போயிட்டானுங்க, போய் அவங்க மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை மனசுல வச்சுதான் சொன்னாரான்னு தெரியாது. பின்மாற்றத்துக்கு போய் விடுவார்கள். என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னவன், உனக்காக உயிரை கூட கொடுப்பையான்னு சொன்னவன், அவன் தான் முதல்ல மீன் பிடிக்க போனான். மற்றவர்கள் அவனுக்கு பின்னாடி தான் போனாங்க. அது மாதிரி நம்மை விட்டு பின்மாற்றத்தில் போனாலும் போய்விடுவார்களோ, அந்த எண்ணத்தில் தான் இயேசுவானவர் இங்கே கட்டளையாய் கொடுக்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வரும்போது அவங்களை என்ன செய்யறாராம்? பரிசுத்தாவியானவர் வரும்போது உங்களுக்கு அந்த 8வது வசனத்துல, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், நீங்க இருக்கக்கூடிய இடத்திலோ, யூதேயாவில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊரிலும், சமாரியா, அது தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடம், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்ப சாட்சிகளாய் இருக்க முடியும்னு சொல்றாரு? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது. பரிசுத்தாவி இவர்களுக்குள்ளாய் இல்லாத சூழ்நிலையில் தான் இயேசுவானவரை விட்டு இயேசுவானவரிடத்திலே இவரை குறித்து பேசிக்கொண்டு எம்மாவு என்ற ஊருக்கு கடந்து போகிறார்கள். இயேசுவானவர் 3.5 வருடம் இவர்களை வழிநடத்தனை மறந்து போய் பழைய தொழிலாகிய மீன்பிடிக்கிறதுக்கு பின்மாற்றத்திலே கடந்து போகிறார்கள். இதெல்லாம் அவர் மனதில் வைத்துதான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதற்கு பின்னால் வரும்போது 120 பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள். 2வது அதிகாரத்தில் வரும்போது பரிசுத்தாவியானுடைய நிறைவை அங்கு பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பரிசுத்தாவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்.
அதில் ஏறத்தாழ 17 விதமான ஜனங்கள், ஜாதிகள் அங்கே இருக்கிறது. 17 விதமான ஜாதிகளும் ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கல்லாதவர்கள். அவர்கள் பேசின பாஷையை பார்த்து சுற்றி இருந்தவர்கள் சொல்றாங்க, இவங்க நம்ம பாஷையில பேசுறாங்களே, இவங்களுக்கு இந்த மொழி தெரியாது. இவங்களுக்கு இந்த மொழி தெரியாம இருக்கும்போது நம்ம மொழியில எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அங்க இருப்பவர்கள் கேட்கிறார்கள். அங்க இருப்பவர்கள், இதுதான் அந்நிய பாஷை என்பது. யாராவது ஒருவருக்கு அந்த பாஷை தெரிந்திருக்க வேண்டும். நான் அந்நிய பாஷைக்கு எதிரானவன் அல்ல. இன்றைக்கு சபைகளிலே பேசக்கூடிய அந்நிய பாஷை என்ன? இங்க 2 பொண்ணுங்க இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. சீதா, ஒரு பொண்ணு இங்கே தான் கல்யாணம் பண்ணி ஒன்னாத்தூரில் தான் இருக்கிறா. அந்த பொண்ணு அங்கே பேருக்கு மறந்துட்டேன். இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல டியூஷனுக்கு போவாங்களாம். அப்போ சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு சிஸ்டர் எப்போ அவங்க வந்து இருப்பாங்க. 3 பொண்ணுங்க. சங்கீதான ஒரு பொண்ணு, சங்கீதா தான் அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். சீதான ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்தோடனே, நான் டியூஷன் போகிற இடத்துல அந்த ஆண்டி மேலேருந்து கீழே வரும்போதே காலில் ஃபோன் வச்சுக்கிட்டே வருவாங்க. அவனு எப்படி வருவாங்கன்னு சொன்னால், அவன் அந்நிய பாஷை பேசி காமிக்கிறான். அந்த பொண்ணு இப்படி தான் பேசிக்கிட்டே வருவாங்க அப்படின்றான். அப்போ இந்த பொண்ணு பேசுறது அந்நிய பாஷையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பன்னா அவங்க எப்பவும் மாடியில் இருந்தாருங்கன்னா இப்படி தான் பேசிக்கிட்டே இறங்கி வருவாங்க அப்படிம்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், வாலிப பையன், சாப்பாடு பரிமாறுற இடத்துல சோறு குழம்பு ஊற்றும் போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் பரிமாறிக்கிட்டே வருவார். அது என்ன பாஷாப்பா? அது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், அதை மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பாஸ்டர் என்ன பேசுறாரோ அதுக்கு ஒத்து அதைத்தான் எல்லா விசுவாசிகளும் பேசுவாங்க சபையில. நீங்க பேசக்கூடிய சபைகளில் கவனிச்சு பாருங்க. நான் பேசி காட்டுவேன், உங்களுக்கு வேண்டாம். அது அவரவருடைய பக்தி விருத்திக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அது அவரவர்களுடைய பக்தி விருத்திக்கு கொடுக்கப்பட்ட. நீங்க வேதத்தில் அதை வாசித்து பாருங்க. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவியினுடைய நிறைவு என்றால், அந்நிய பாஷை என்றால், அவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று ஒன்றை கொண்டு வந்து விட்டார்கள். அவங்க பேசுறது என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கேட்டா இது தூதர்கள் பாஷைம்பாங்க. தூதர்கள் பாஷையை நம்ம பேசணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க போய்கிட்டு ஸ்கூலில் பேசுகிற ஏதோ பேச்சு அப்பா அம்மாட்ட பேசிக்கிட்டு, எங்கள் ஸ்கூலில் அப்படி தான் பேசுவோம், இதுதான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மாவுக்கு அது என்னன்னு தெரியாது. பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்பா அம்மாட்ட எந்த பாஷையில் தான் பேசணும்? நமக்கு என்ன பாஷையோ அதுதான் பேசணும். இமானுக்கு ஃப்ரெஞ்சு தெரியும். இங்கே நின்று ஃப்ரெஞ்சில் பிரசங்கம் பண்ண எத்தனை பேருக்கு புரியும்? இல்லை எங்கிட்ட வந்துக்கிட்டு அவன் ஃப்ரெஞ்சில் பேசினான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அப்ப எங்கிட்ட எந்த பாஷையில தான் பேசணும்? தமிழ்ல தான் பேசணும். அப்ப ஆவியானவருக்கு தமிழ் தெரியாதா? நம்முடைய தேவனுக்கு தமிழ் தெரியாதா? ஆங்கிலம் தெரியாதா? இந்தி தெரியாதா? இப்படி குழப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி குழப்படி பண்ணி வச்சு, அது தேவ பாஷை அப்படிம்பாங்க. அந்நிய பாஷைன்னா அது என்ன பாஷையா? தேவனுக்கும் உனக்கு மட்டும் உள்ள உறவு. நம்ம பேசுறோம், நமக்கே என்னன்னு தெரியல, தேவனுக்கு என்ன தெரியும்? நீ என்ன பேசுற, என்ன புலம்புறன்னு உனக்கே தெரியல, தேவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஆனா அப்படி இருக்கிறது தான் ஆவிக்குரிய சபை. வேத வசனம் அங்க முக்கியம் கிடையாது. அவர்கள் பேசக்கூடியதான அந்நிய பாஷை தான் முக்கியம். அதுதான் ஆவிக்குரிய சபை.
எந்த இடத்தில், எந்த சபையில் வேத வசனங்கள் பூரணமாய் இருக்கிறதோ அங்குதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேத வசனம் நமக்குள்ளாய் வரும்போது அந்த வேத வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது. வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வேத வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது. வேத வசனம் சகல சத்தியத்தில் நம்மை கொண்டு போகும். அதை மறந்து போகக்கூடாது. ஆகினால் பரிசுத்த ஆவி அந்த இடத்தில் வந்தவுடன் இவர்களுக்குள்ளாய் நடந்த சில சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவி அந்த அப்போஸ்தலர்களுக்கு வருவதற்கு முன்பாக மீன் பிடிக்க போகிறேன் என்று பின்மாற்றத்திலே கடந்து போனான். இயேசு யார் என்று தெரியாது என்று அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். 2 சீஷர்கள் இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு ஓடினார்கள். அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். இவ்வளவு சூழ்நிலை பயத்தோடு இருந்தவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாய் வந்த பின்பு அவர்களுக்கு இருந்த தைரியம் வேறு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அப்போஸ்தலர் 12:2 வாசிப்போம். அப்போஸ்தலர் யோவானுடைய சகோதரன் யாக்கோபு பட்டயத்தாலே கொலை செய்யப்பட்டான். ஆமா, ஏரோதான் கொலை செய்யறான். கொலை செஞ்ச உடனே இருக்கிறவங்களுக்கு இது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேதுருவையும் பிடிச்சு கொண்டு சிறைச்சாலையில போடுறாங்க. 3வது வசனத்தை வாசிங்க. யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். 7வது வசனத்தை வாசிங்க. அவனை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. இதுக்கு இடையில இருக்கிறத வீட்டில் போய் வாசிங்க. அதுக்காகத்தான் நான் இதை வாசிக்க சொன்னேன். பிடித்து அவனை அடித்து சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில தேவனுடைய தூதன் வந்து நின்றான். இவனுக்கு வந்து நின்றது கூட தெரியாது. ஏன்? அயர்ந்த நித்திர. ஆனா எங்க இருக்கிறான்? ஜெயில இருக்கிறவனுக்கு எப்படி நல்ல தூக்கம் வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சிறைச்சாலையில இருக்கிறான். விடிஞ்சா அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. மரண தண்டனையா இல்ல ஆயுள் தண்டனையா, அடிப்பாங்களோ உதப்பாங்களோ ஒன்றும் தெரியாது. எப்படி தூக்கம் வரும்? ஆனா அவன் என்ன செய்தானா? நல்லா தூங்குனா. ஏன் தூங்குனா? ஏன் தூங்குனா? பரிசுத்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். மறுதளித்தவன் தான் அங்க. இயேசுவானவர் உயிரோடு இருக்கும்போது, இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததுக்கு பின்மாற்றத்தில் கடந்து போனவன் தான். அப்படிப்பட்ட மனிதன் இங்க என்ன சொல்றான்? நல்ல நித்திரை பண்றான். அது சாதாரண நித்திரை இல்லை. நீங்க தொடர்ந்து வாசிங்களா அந்த வசனத்தை. தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. சாதாரண வீடுகளில் நீங்க வந்து லைட்டு போட்டாங்கன்னா டக்குன்னு முழிக்கிறவங்க உண்டு. ஒரு சிலர் அப்படியே தூங்குவீங்க. அது ஆணோ பெண்ணோ அது வேறு யாரா இருந்தாலும் லைட்டு போட்டால் முழிச்சிருவீங்க. லைட்டு போடாமல் சில காரியங்களை செய்தால் முழிப்பு வராது. மற்ற இருப்பாங்க, நல்ல முழிப்பு வந்துடும். ஆனால் தேவதூதன் வந்து நின்ற ஒரு பிரகாசம் வெளிச்சத்தை போல இருக்குது. இருந்தாலும் அவன் தூக்கத்தில் நல்லா இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. விழாவிலே தட்டி. விழானா எங்க இருக்குது? அந்த இடத்துல தட்டுறான். அந்த இடத்துல தட்டினா கொஞ்சம் சுருக்குங்க. அதனால தான் உடம்புல எங்கேயாவது தட்டி பாருங்க, அந்த சொரணை இருக்காது. இங்க தட்டினா கொஞ்சம் சுருக்குங்க. அது வரைக்கும் அவன் தூங்குறான். விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான்.
சங்கிலிகள் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி. அறையை கட்டினா என்ன அர்த்தம்? உன் இடுப்பு துணியை கட்டிக்க. அப்ப எந்த அளவுக்கு அவன் தூங்கி இருக்கிறான்? இடுப்புல இருக்கிற துணி கலர்றது கூட தெரியல, அந்த அளவுக்கு தூங்கி இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தேவதூதன் நாங்க சொல்றாரு, உன் அறையை கட்டு. அப்போ பரிசுத்தாவி வரும்போது அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார், பலத்திலே நடத்துகிறார். எந்த அளவுக்கு சோர்வுக்குள்ளாய் கடந்து போயிருந்தானோ, எந்த அளவுக்கு மறுதளிச்சானோ, எந்த அளவுக்கு பின்மாற்றத்தில் கடந்து போனானோ, அந்த அளவிற்கு அவன் மரணத்தை குறித்தோ தண்டனை குறித்தோ பயப்படாதபடி அவன் பலத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் இது நடக்கும். எந்த பலவீனங்கள் நமக்கு வந்தாலும் அந்த பலவீனங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதை விசுவாசிப்போம், நம்ம அதை காத்துக்கொள்வோம். நேற்று எனக்கு சொந்தக்கார பையன் ஒரு பையன் வந்திருந்தான். எனக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் வயசுன பையன். அவன் கவர்மெண்ட்ல வந்து பேட்டி மாஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் எம்எல் முடிச்சுட்டு அவன் இப்போவும் எம்எல் தான், அட்வொகேட்டு. அவங்க ஒய்ஃபை வந்து டிஓவாக இருந்த ரிட்டையர்டு. அவன் பையன் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், போன் அண்ட் ஜாயின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து சில காரியங்களை பேசினா. அன்றைக்கி வர முடியலன்னு சொல்லி சித்தப்பா அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்ட்ட பேசினா. இமானை கூப்பிட்டு சில காரியங்களை சொல்ல. அது அவங்களுடைய பார்வையில் விக்டர் தேவசகாயம் பேர். அவன் பேருக்கு அதிகமாக அவனுடைய படிப்பினுடைய நீளம் இருக்கும். படிப்பின் நீளம் அவனுடைய பேரை காட்டில் அதிகமாக இருக்கும். அது சொல்லும்போது அந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் அவங்க சில காரியங்களை அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அது நமக்கு ஒத்து வராது. அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அதனால் அது சரியானா சரி சித்தமா நான் போகிறேன், சரி போயிட்டு அப்படின்னு அனுப்பி விட்டேன். அப்போ அவர்களுக்கு இருக்கிற தன்மை வேறு, நமக்கு இருக்கிற தன்மை வேறு. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தைரியப்படுத்துகிறார். பரிசுத்தாவி வரும்போது நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப எந்த நாம் உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை, நாம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையிலெல்லாம் நாம் தைரியமாக எதிர்த்து நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாய் இருந்து கிரியை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் இன்னொரு தடவை வரப்போறதில்லை, நமக்கு மறந்துடாதீங்க. அவர் வரப்போறதில்லை. வாரும் சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் வரவேற்போம்னா அப்போ இந்த சூடஞ்சாம்பிராணி இதெல்லாம் வச்சு வரவேற்பு. சபை ஆராதனை நடத்தும் போது சில இடத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் சமீப காலமாக உள்ள நுழைஞ்சது. பரிசுத்தாவியானவர் என்ன செய்யணுமா? வரவேற்கணுமா? கரங்களை தட்டி வரவேற்போம். அவர் என்ன வெளியூர்லையா இருக்கார் வரவேற்க? அந்த அறிவு கிடையாது. எவனோ வெள்ளக்காரன் கொண்டு வந்து இதெல்லாம் அங்கே புகுத்தி விட்டுறான். அதை புகுத்துறதுக்கு இவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு 4 பேர் என்ன செய்யறான்? இங்கே இந்த காரியங்களை அவனும் சொல்றான். நம்ம அறிவு கட்ட ஜனங்க அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குது. பரிசுத்தாவினர் நம்ம விட்டு எங்கேயும் போறவர் இல்லை. அவரை வரவேற்கிறதுக்கு 2-3 பேர் எங்க கூடி இருக்கிறோமோ அவர்கள் மத்தியில் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணக்கூடியவர். ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும் போதே அவர் புறாவை போல இயேசுவானவருக்கு அவர் இறங்கினார். அப்போ அது ஒரு வரம். நம்மோடு கூட அந்த வரத்தினால் கிரியை செய்யக்கூடியவர், நம்மோடு தங்கி இருக்கக்கூடியவர். அவர் வரவேற்கணும் என்று சொல்லி அவரை நாம் அசிங்கப்படுத்த வேண்டாம், அவரை துக்கப்படுத்த வேண்டாம். அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணக்கூடியவர், நம்மோடு தங்கி இருக்கக்கூடியவர். அதை விட்டு அவரை நாம் என்ன செய்ய வேண்டாம், எங்கேயோ இருக்கிறவரை போல அவரை நாம் அசிங்கப்படுத்தவும் துக்கப்படுத்தவும் வேண்டாம். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இப்போ இங்கே வரும்போது இந்த மகன் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனை அதிகமாய் தைரியப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். அந்த மரணத்தை குறித்தோ, ஏன்னா மேலே ஒருத்தனை கொலை செஞ்சுட்டாங்க,
இது யூத ஜனங்களுக்கு பிரியமா இருக்கிற இவனையும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன செய்ய போறாங்க? மறுநாள் கொலை செய்ய போறாங்க. இதுக்கு பயப்படாதபடி அவன் தைரியமாய் நின்றான். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தார். அல்லேலூயா. 14-15 வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள். இதுக்கு மேல 2 வசனத்தை நீங்க அப்படியே வீட்டில் போய் வாசித்துக்காங்க. பர்னபாவும் பவுலும் என்று போடப்பட்டிருக்கும். பவுலும் பர்னபா என்றல்ல, பர்னபாவும் பவுலும் என்று போட்டிருக்கும். இவங்களுக்கு மாலை போட வர்றாங்க. அங்க இருந்த ஜனங்கள் பூமாலை எடுத்துக்கொண்டு வந்து பூமாலை போட போகிறார்கள். அன்னைக்கு சிஸ்டருக்கு இங்க மாலை கொண்டு வந்திருந்தாங்க. முதல் நாள் என்னுடைய தங்கச்சி பையன் தான் அங்க இருந்த அருகாமையில் இருந்தா வந்தா. அவன் மாலையோட தான் வந்திருக்கிறான். வந்து நான் உட்கார்ந்தோடனே என் பக்கத்தில் பேசியிருந்தான். அவன் இங்கே தான் இருக்கிறான். மேரேஜ் பண்ணி திருவாயூர் இது சோழிங்கநல்லூரில். இப்போ நம்ம ஜானிட்டு தான் கேட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாலை போடலாமா வேண்டாமான்னு சொல்லி உன்கிட்ட தான் கேட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் போடலாமா வேண்டாமான்னு. நமக்கு அது விருப்பம் இல்லை தம்பி, நமக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் வாங்கிட்டு வந்தவங்கள தடை செய்ய வேண்டாம். வாங்கிட்டு வந்தவங்களை, ஏன்னா நெருங்கினவர்களும் வரலாம், பக்கத்து சுற்றியில் இருக்கிறவங்களும் வரலாம். அதை மாலை போட வேண்டும் சில கலாச்சாரம் இருக்கிறதுனால வரலாம். வந்ததை போய் நீ மாலை போட நம்ம தடை செஞ்சோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கசப்பு வரும். அதனால மாலை போட்ட உடனே அந்த மாலையை எடுத்துருங்கன்னு சொன்னேன். அதான் தம்பிட்டு சொன்னேன். அந்த பையன் அந்த மாலையை வாங்கிட்டு வந்ததை கொண்டு போய் ஜன்னலில் வச்சுட்டு நான் காலையில் வர்ற மாமான்ட்டு போயிட்டான். திரும்ப காலையில் வந்தாங்க. இப்போ மாலை போடுவதை விரும்புறது இல்லை, ஆனால் கொண்டு வந்துட்டாங்க. அதை என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியாது. போடாதான்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவர்களுக்கு அது ஒரு ஒரு மன கஷ்டமாய் தெரியும். சில காரியங்களை நாம் சற்று ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க 2 பேருக்கும் மாலை போட வர்றாங்க. அப்போ தான் அவன் சொல்றான், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனிதர் தான்ப்பா, எங்களுக்கு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். முதலாவது பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்ப தைரியமாய் சுவிசேஷத்தை அங்க போய் இவர்கள் 2 பேரும் அறிவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பரிசுத்தாவி வந்த போதுதான் இங்க கிரியை செய்தது. இது இடையில அவங்க உள்ள வந்தவங்க தான் இவங்க 2 பேரும். அந்த 12 சீஷர்கள் இல்லாதபடி இடையில் வந்தவர்கள் தான் பவுலும் பர்னபாவும். மறந்துருக்கும், அதை நீங்க மறந்துட வேண்டாம். ரோமர் 8:26 வாசிப்போம். ரோமர் 8:26. அந்தபடியே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல், எப்படி ஜெபிக்கிறதுன்னு நம்ம தெரியாம இருக்கிறதுனால, எப்படி வேண்டிக் கொள்வது என்று நாம் தெரியாம இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்யும். அப்ப நம்முடைய பலவீனங்களை மாற்றும்படி நாம் எப்படி ஜெபிக்கிறதுன்னு சில நேரம் தெரியல. எதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், எதோ வளரிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்யறோங்கிறது நமக்கு தெரியல. அப்படி நேரத்தில் நமக்காக இயேசுவானவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, என் பிள்ளைங்க பேசுறது இதுதான், அவங்க எப்படியோ தெரியாம பேசுறாங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க என்று அவர் பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஆமா, பரிசுத்தாவி நம்மிடத்துல வரும்போது நமக்காய் பரிந்து பேசக்கூடிய நம்முடைய இயேசுவானவர் அங்கே இருக்கிறார். 4:8 வாசிங்க அப்போஸ்தலர்ல. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, இந்த மனிதனுக்கு உபகாரத்தை குறித்து
அங்கே ஒரு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு முடவனாய் இருந்தவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அங்கிருந்த அதிகாரிகளும் யூத அந்த தலைவர்களும் இதை குறித்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு இவங்களை ஒதுக்குறாங்க. இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த பேதுரு தைரியத்தோடு எழுந்து நின்று அங்கு சொல்லுகிறான், இயேசுவானவர் இந்த மனிதனை எழுந்து நடக்கும்படியாய் கிரியை செய்தார் என்று சொல்லி தைரியத்தோடு சொல்லுகிறான். பின்மாற்றத்தில் ஓடினவனுக்கு மறுதளித்தவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளாய் கிரியை செய்தது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ளாய் கடந்து வரும்போது ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வேலைகளை செய்வதற்கு, தொழில்களை செய்வதற்கு, பயத்திலிருந்து வெளியிலே வருவதற்கு, எந்த காரியத்திலெல்லாம் நாம் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாமே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த தைரியம் வரும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நம்மால் என்ன செய்ய முடியும்? தாங்கிக் கொள்ள முடியும், சகித்து கொள்ள முடியும். ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். இதே மனிதன் ரோமருக்கு அந்த பவுல் எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதிவாரா? 8:28 வாசிங்களா. 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானம் என்னவோ அதுதான். அதாங்க சொல்றேன். நம்ம விருப்பத்தின்படி அல்ல. நம்முடைய விருப்பம் வேறுவா இருக்கலாம், தேவனுடைய விருப்பம் வேறுவா இருக்கலாம். ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியங்களை குறித்து அவர் தீர்மானத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் நீங்க சொல்றேன். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அது எதுவானாலும் சரி. சிஸ்டருடைய மரணமும் நன்மைக்கு ஏதுவானது. சில வேளை அவங்க உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் பணம் செலவு பண்ணலாம், சரீர உழைப்பு கொடுக்கலாம். அவர்கள் சரீரத்தில் படக்கூடிய அந்த அவஸ்தையை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் சடனா எப்படி நடந்தது என்று தெரியாது. 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு ஒரு நுரையீரல்ல கொஞ்சம் வேலை செய்கிறது. அதனால்தான் மூச்சு வாங்கினது. எப்ப நடந்தது, என்ன வந்தது எப்படின்னு தெரியாது. டாக்டர்கள் ஜுரம் வந்துச்சா இல்லை, காய்ச்சல் இருந்துச்சா இல்லை, இருமல் இருந்துச்சு. வர்ற டாக்டர்கள் எல்லாம் அதான் கேட்குறாங்க. ஆமாம், அது ஏன், என்ன இன்ஃபெக்ஷன் உள்ள போச்சுங்கிறது தெரியாது. அப்போ அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வேதனையை அவர்களும் சகித்திருக்க முடியாது, நாங்களும் சகித்து கொண்டிருக்க முடியாது. அதனால் அவருடைய திட்டம் வந்தது, கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னவங்கட்டெல்லாம் நான் தான் சொன்னேன். சரீர பிரகாரமாய் கொஞ்சம் மனக்கலக்கம் உண்டு, அவ்வளோதான். மற்றபடி என்னிடத்தில் பேசக்கூடிய எல்லாத்தையுமே நான் சொல்லக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று. 25 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். குடும்ப வாழ்க்கை 35 வருடம், 25 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அதனால எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. இருதய அறுவை சிகிச்சை செய்யும் போது மரித்திருக்கணும், கூட்டி கொடுத்தார் ஜீவனை. கொரோனா பாதிக்கப்பட்டது, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடையாது, அப்ப மரித்திருக்கணும், கூட்டி கொடுத்தார் கர்த்தர். இப்ப ஏன் கூட்டி கொடுக்கல? அவருடைய திட்டம் அவ்வளவுதான். அது ஏன் எதுக்குன்னா நம்ம கேட்க முடியாது, கேட்கறதுக்கு அவசியமும் இல்லை. அதான் நான் கேட்குற எல்லா ஊழியக்காரங்கள்டையும் நெருக்கமானவங்கள்ட்டையும் அதான் சொன்னேன். 25 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தாருங்க. ஆனால் அதனால ஒன்றும் இல்லை. அவர் எதை செய்தாலும் நன்மைக்கேதுவாய் செய்யக்கூடியவர், அதை நம்ம விசுவாசிப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்தார் என்றால் அவர் எதை செய்தாலும் நன்மைக்கேதுவாய் செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடியதான மனப்பக்குவம் வந்துடும். இல்லைன்னா வராது. இது
ஏன் வருது, எதுக்கு வந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் அப்படி வரணும், இவ்வளவு ஜெபம் பண்ணோம், ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த கேள்விகள் வரும். அப்ப பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாய் இருப்பார் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு அங்க இடமே இல்லை. ஆனால் இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை என்ன செய்வார், நடத்துவார். பரிசுத்தாவியானோர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நிச்சயமா நம்மை பலப்படுத்துவார். அதை விசுவாசிப்போம். அப்படியே முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம்.